சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் ஜலகண்டாபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க வேண்டும், தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற வேண்டும், அப்போதுதான் வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று தெரிவித்தார். பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியே வந்தது திமுகவிற்கு எரிச்சலாக உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் 2019 அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. திமுக கூட்டணி 38 இடத்துல ஜெயிச்சாங்க. 38 இடத்துல ஜெயிச்சு இன்னைக்கு 5 ஆண்டு காலமா கும்பகர்ண போல தூங்கிட்டான். ஒரு எம்பிகளும் ஒன்றும் பேசுற மாதிரி தெரியல. அது பூரமே பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டே இருந்துட்டார். இன்னைக்கு மறுபடியும் வந்து ஓட்டு கேட்கறீங்க, என்ன செய்ய போறீங்க? இந்த 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சா சொல்லு மக்கள் கேட்கிறாங்க. ஒரு திட்டத்தை கொண்டாந்தியா, ஒரு நிதியை கொண்டாந்தியா? ஒண்ணுமே கொண்டாடலையே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.